நீரிழிவு சிக்கல்களை நிர்வகிப்பதற்கான சிறப்பு மையத்தை காவேரி மருத்துவமனை தொடங்கியுள்ளது. காவேரி மருத்துவமனை இந்தியாவில் நீரிழிவு தொடர்பான சிக்கல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதன் சுமையை குறைப்பதற்கு இதற்கென அர்ப்பணிக்கப்பட்ட நீரிழிவு சிகிச்சை மையத்தை தொடங்கியுள்ளது. இந்த மையத்தை தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளரும் தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் துறை முதன்மை செயலாளருமான டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். இந்த அதிநவீன மையத்தில் நரம்பியல், இருதயவியல், சிறுநீரகவியல், இரத்த குழாய் அறுவை சிகிச்சை, பாத பராமரிப்பு, உணவு முறை மற்றும் உடல் இயக்க நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிபுணர்களை ஒன்றிணைத்து நீரிழிவு சிக்கல்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விரிவான மற்றும் சிறப்பான பராமரிப்பை வழங்க உள்ளது. இது குறித்து காவேரி மருத்துவமனையின் மூத்த நீரிழிவு மருத்துவர் டாக்டர் பரணிதரன் கூறுகையில், நீரிழிவு நோய் ஒரு உறுப்பை மட்டும் பாதிக்காது, முழு உடலையும் பாதிக்கும். மேலும் அதன் சிக்கல்கள் வாழ்க்கை தரத்தை கணிசமாக குறைக்கும். காவேரி மருத்துவமனையில் இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசர தேவையை நாங்கள் உணர்கிறோம். எங்களின் சிறப்பு மையம் ஆரம்ப காலத்திலேயே தலையிட்டு சிறப்பான சிகிச்சை மற்றும் நீண்ட கால சேதத்தை தடுப்பதில் உரிய கவனம் செலுத்தும். மேலும் பலதரப்பட்ட நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையிலான அணுகுமுறையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளோம். நோயாளிகளுடன் இணைந்து நிலையான வாழ்க்கை முறை மாற்றங்களை மேம்படுத்தி ஆரோக்கிய விளைவுகளை உறுதி செய்யும் என்றார். சர்க்கரை நோய்க்கு இது இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டு லாட் ஆஃப் பீப்புள் எல்லாரும் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க. நான் பார்க்கறது வந்து என்னன்னா, இவங்க எப்படி என்ன திருப்பி கூப்பிட்டா கூட ரொம்ப பொருத்தமான நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. நிறைய பேர் இப்போ நீ சுகாதார செயலர் இல்லையே, ஏன் அவங்கள பொருத்தமாக கொடுக்குறாங்கன்னா, சுகாதார துறையை விட்டு நான் செல்லும் பொழுது முதலமைச்சர் வந்து உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு அனுப்பிட்டாங்க. அந்த சர்க்கரைக்கும் உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மீண்டும் ஒரு சுமார் 1.5 ஆண்டு நான் சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆண்டு மிர்ஜான் கோயில் போன்ற சமயத்தெல்லாம் அங்கே இருந்து மீண்டும் எனக்கு இந்த துறையில் வாய்ப்பு அளிக்கும் பொழுது ஐ கேன் சி த சேலஞ்ச். இப்போ டிஷுங்கிறது நீங்கள் 5 ஆண்டுக்கு மேலே பண்ணி 6வது ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கீங்க. கடந்த ஆண்டு நீங்கள் 70க்கு மேற்பட்ட கிராமத்தை more than 70 villages they have gone and they have collected the thing. See, the biggest challenge which all of us should know, especially people, all of us, இதை வந்து மருத்துவர், பத்திரிகை துறை நண்பர்கள், செவிலியர்கள், நிர்வாகிகள், இந்த சர்க்கரை நோய் மற்றும் ரத்த அழுத்தம் மற்றும் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து வளர்ச்சி பெற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகளில் வந்து தொற்று நோய்க்கு அதிகமாக தொற்றா நோய் தான் இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கு. நமக்கு எப்பவுமே ஒரு கவனத்தை இருக்கும் வகையில் ஒரு COVID-19, டெங்கி, அதே மாதிரி டிபி அப்படிங்கிற HIV, அதெல்லாம் நமக்கு லெப்டோஸ்பைரோசிஸ், எலிகாய்ச்சல் இதெல்லாம் தெரியறது காலரா வைரஸ். ஆனால் தொற்றா நோய்கள் வந்து நமக்கு பின்னாடி ஒரு சுனாமி அளவுக்கு அச்சுறுத்தின்றே இருக்கு. திஸ் இஸ் வேர் ஐ திங்க் ஹெல்த் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து டிமாண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு செல்லணும். அந்த வகையில் தான் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் ஹியூமன்ஸ் ஒர்க். Next issue is with regard to sugar diabetes. Because now I will come back to a focused issue. Biggest challenge ஒரு பக்கம் ஜெனடிக் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் மிக முக்கியமான இது வந்து நம்மளோட வாழ்வாதார வழிமுறைகள், லைஃப் ஸ்டைல். It has changed. Everybody seems to be in stress. யாரை கேளுங்க, எனக்கு அழுத்தத்தில் இருக்கேன் சார், மன அழுத்தத்தில் இருக்கேன், பணிக்கால அழுத்தம், என்ன பண்ண போறேன்னு அழுத்தம், டைமை இப்போ பண்ணணும்னு அழுத்தம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்லை. மூன்றாவது, சாப்பிட்டாலும் ஏன் ரிலாக்ஸ் பண்ணுறோம், தியேட்டருக்கு போகிறோம், பாப்கார்ன் கிடைக்கிறது சின்ன இது இல்லை, பெரிய பாக்ஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சி பாருங்க, இங்கே வல்லுநர்கள் எனக்கு காட்டினாங்க. நானும் பல வல்லுநர்கள் 8 ஆண்டு சுகாதாரத்தில் பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்பைக் ஆகுது. அது தேவையா? அதுக்கு என்ன, நான் அதெல்லாம் எல்லாமே அதுதான் உணவு மற்றும் நம்மளோட ஃபுட் அண்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு 2 ஆண்டுக்கு 2015 என்னங்க சற்று குறை, சர்க்கரை சற்று குறை, எண்ணெய் சற்று குறை, உப்பை சற்று குறை. இந்த 3க்குள்ள மாதிரி நிறைய நல்ல கருத்துக்களோட இவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தன்மை செலவுங்கிற பொறுப்புலையும் அந்த பொறுப்புணர்வோட உங்களோட அந்த இருக்கிற அந்த எக்ஸிபிஷன்ஸை உள்வாங்கி கொண்டு நாங்களும் உங்களோட உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி. வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ரோட்டில் ஒரு 10 பேர் பார்க்கணும், ஒருத்தவங்க இருக்கிறது ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேலே டயபெட்டிஸ் இருக்குது. 13 கோடி மக்களுக்கு மேலே ப்ரீ டயபெட்டிஸ், ஆரம்ப கட்ட சர்க்கரை நோய் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
ஸோ இன்னுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைமில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலாவில் எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் கிடைக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.